அம்மாவுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி வாலி சார் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க கிடைக்கிறது எல்லாமே. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். ஒரு தாலாட்டு பாட்டுக்குள்ள அம்மாவுடைய பாசத்தையும் சொல்லணும்னா வாலி சார் சும்மா விடுவாரா என்ன? துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. சின்ன தம்பி படத்தோடைய கம்போசிங் இளையராஜா சார் டியூன் கொடுக்க துளியிலே ஆட வந்த பாட்டை வந்து எழுதுறாரு. ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே. இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் பி வாசு மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஹோல் டீமே வந்து இந்த பாட்டுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. ஒரு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை. தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போவதில்லைன்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் முதல் தெய்வம் அப்படின்றது தாய். தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. அந்த கேரக்டரோடைய நரேஷனும் அந்த பாட்டுக்குள்ள வச்சது இன்னொரு பியூட்டி. அதுதான் வந்து தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன் அப்படின்ற வரி. தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன். எங்க அம்மா இருக்குது என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கும். எனக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலையும் தான் அடிக்குமே தவிர மேல ஒரு அடி கூட உழாது. நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாய் அழுவா அப்படின்ற வரி வந்து வாலி சார் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுற போது அவருக்கு நிறைய பிரார்த்தனைகளும் அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அவங்களுடைய தாய் தான். ஒவ்வொரு வரியுமே அவருடைய அம்மாவை நினைச்சு அவர் எழுதுனதா அப்ப சொல்லியிருந்தாரு. நான் அழுக தாங்கிடுமா உடனே தாய் அழுவா. ஒரு அடி பட்டுச்சு அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். ஐயோ ராஜா டே உன்னை போய் அடிப்பானாடா கண்ணு. இப்ப அவரோட சேர்ந்து நமக்கும் ஒரு வரி எழுதியிருக்காரு. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். அடுத்து நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணும்ன்றதுக்கு ஒரு வரி. வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா. டேய், ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா. உங்க அம்மாவுக்காக ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா நான் இந்த பாட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப நானும் போய் அந்த பாட்டு கேட்கிறேன். தொட்டில் மேலே முத்து மாலை. பெத்த தாய பார்க்க போறான். பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எச பாட.